அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நம்முடைய தமிழ் பைபிள் விஸ்டம் சேனல் தொடங்கி இன்றோடு 3 வருடங்கள் முடிவடைகிறது. நம்முடைய சேனல்ல 45,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள். என்னோடு இணைந்து இறை வார்த்தை வாசித்து ஜெபித்து வருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய கமெண்ட்ஸுகளை வாசிக்கும் போது இன்னும் அதிகமாக இறை வார்த்தை வாசித்து ஜெபிக்க வேண்டும் என்கிற உற்சாகம் எனக்குள்ளே வருகிறது. மேலும் அநேக மக்கள் எனக்காகவும் தினமும் ஜெபித்து வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். வருகிற 2025வது ஆண்டுல திருவிவிலியத்தை ஒரு வருடத்திலே முழுமையாக வாசிக்க வேண்டும் என்ற நோக்குடன் திருவிவிலிய வாசிப்பு திட்டம் தினமும் அதிகாலை 5 மணிக்கு வீடியோவாக போடப்படும். நீங்களும் என்னோடு சேர்ந்து இறை வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபித்து வாருங்கள். இறை வார்த்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஜெபிக்கும் போது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். அதனால் தினமும் இறை வார்த்தையை தவறாமல் வாசிக்க வேண்டும். தினமும் நீங்களும் என்னோடு இணைந்து இறை வார்த்தை வாசியுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள். அன்பான இறை மக்களே, இன்று 2024வது ஆண்டின் கடைசி நாள். இந்த ஆண்டில ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி கூற வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வந்த இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி நம்மை வழிநடத்தி வந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல தவறக்கூடாது. ஒரு சாதாரண மனிதர் ஒரு சிறிய உதவி செய்தால் நாம் உடனே அவருக்கு நன்றி அல்லது தேங்க்யூ என்று கூறுகிறோம். அப்படி இருக்க நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கைகளில வரைந்திருக்கிறார். நம்மை தன்னுடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? அன்பே உருவான இறைவா, இதோ இந்த அதிகாலை வேளையிலே நன்றியறிந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. தினமும் எங்களுக்கு உணவு கொடுத்து நல்ல உடையை கொடுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. வேலையையும் வருமானத்தையும் கொடுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய இக்கட்டுகளில் எங்களுடைய துன்பத்தில் எங்களுக்கு உதவி செய்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. தொலைந்து போன ஆடாகிய எங்களை தேடி வந்த நல்ல மெய்ப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஊதாரியாக இருந்த எங்களை தேடி வந்த தந்தையே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய பாவங்களையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய துன்ப